6 படி வீடுகளில் போற்றியிருக்கும் முருகப்பெருமானின் திருவுருவ சிலைகள் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்ட காட்சி மற்றும் அதனை திறந்து வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கும் காட்சி. தை கிருத்திகை ஒட்டி முதல் முறையான ஒரு நாள் முழுவதும் திருப்போரூர் முருகன் கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானம். திருப்போரூரில் 6 படி வீடு கண்காட்சி அரங்கம் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட முருகன் வள்ளி தெய்வானை சிலைகளை கண்டு களித்தனர். பக்தர்கள் மத்தியில் மெய்சிலிர்க்க வைத்தது தைப்பூசம். இன்று முதல் நாளை தைப்பூசம் தொடங்கியதால் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பிரசித்தி பெற்ற கோவில் தலமாக விளங்கும் திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவில் மண்டபத்தில் தை கிருத்திகை பெருவிழாவில் முருகப்பெருமானின் 6 படி வீடுகளின் பெருமைகளை போற்றும் வகையிலும் முருகன் பெருமானின் 6 படி வீடு அரங்குகள் அமைக்கப்பட்டு கண்காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இந்து சமய அறநிலைத்துறை கூடுதல் இணை ஆணையர் கவிதா மற்றும் திருப்போரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் தேவராஜ் கலந்து கொண்டு முருகன் பெருமானின் 6 படி வீடு அரங்குகள் அமைக்கப்பட்டு கண்காட்சியினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். பின்னர் முருகப்பெருமானை போற்றும் விதமாக திருப்போரூர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சிப்படுத்தப்பட்டு திருப்போரூர் கோவில் வடிவம் அமைத்த சிதம்பர சுவாமி அடிகளார் மற்றும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பனைமரம் வேர் அர்ச்சனை பாத்திரத்தில் பச்சரிசி வைத்து காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தனர். பின்னர் சிவாச்சாரியார்கள் முருகப்பெருமானுக்கு தீபதூப ஆராதனை செய்து வழிபாடு செய்தனர். இந்த கண்காட்சியில் முருகப்பெருமானின் 6 படி வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை ஆகிய இடங்களில் முருகன் அமைந்திருக்கும் வடிவில் தத்ரூபமாக சிகை அலங்காரத்துடன் அமைக்கப்பட்டு 6 படி வீடுகளில் சிறப்பு அம்சங்களான உணவுப் பொருட்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. முருகன் வள்ளி தெய்வானையுடன் முழு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிப்பது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ரா வான்மதி சுவாமி, மலை திருக்கோவில் செயல் அலுவலர் துணை ஆணையர் உமாதேவி, செங்கல்பட்டு மாவட்ட உதவி ஆணையர் லட்சுமிகாந்த் பாரதிதாசன், திருப்போரூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ், திருப்போரூர் கந்தசாமி செயல் அலுவலர் குமரவேல், மேலாளர் வெற்றிவேல் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கோவில் செயல் அலுவலர்கள், கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் திருப்போரூர் முருகன் கோவில் போற்றும் விதமாக தத்துவமாக வடிவமைக்கப்பட்டு முருகப்பெருமானின் 6 படி வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை மற்றும் திருப்போரூர் ஆகிய முருகன் பெருமானின் தத்ரூபமாக அலங்காரம் செய்யப்பட்டு காட்சிப்படுத்த உறுதுணையாக இருந்த திருப்போரூர் முருகன் கோவில் செயல் அலுவலர் மற்றும் மேலாளர் மற்றும் பணிக்காளர்களை பாராட்டி சால்வை அணிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தை கிருத்திகை ஒட்டி முதல் முறையான ஒரு நாள் முழுவதும் திருப்போரூர் முருகன் கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு. அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் கோவில் நிர்வாகம் நாளை ஒரு நாள் முழுவதும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எங்க சார் எனக்கு இங்க மாட்டிக்கிச்சு சார் செல்லு. குறுக்குல வராது பாருங்க. சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஓகே சார். இது என்ன
எங்க சார் எனக்கு இங்க மறைச்சிருச்சு சார் செல்லு அக்னே ருத்ராஸ்திவதனஹ சுப்ரமண்யோகம் சுப்ரமண்யோ ஆவல்லே தவசேனாம் யாவ்யத குறுக்குல வராத பாரு திருப்பதி நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். தேங்க்ஸ் சார். நாளைக்கு காலையில் சும்மா கத்திங்க இருக்காது கம்மி இருக்கு ओम वामदेवाय नमः भवे भवेनादि भवे भवस्वमां भवयामि रतस्यास्मै सर्वस्य विजय सर्वमेव திருப்பதி நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஓகே சார்.
அப்டேட் தெரியும்